growth minded people, welcome back to 21 days e-commerce business challenge. This is day 7 and day 7 ஓட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிசர்ச் டூல்ஸ் தான். ஸோ இன்னையோட டாபிக் வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஐடென்டிட்டியாக இருக்குன்றதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வின்னிங் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது, பெய்ட் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரீசர்ச் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ தான் ஃபியூச்சரில் வந்து உங்ககிட்ட ஒரு டெட் ஸ்டாக் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் உங்களோட டைம் மணி எல்லாமே உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் 3 டூல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்டு, இன்னொன்று வந்து அமேசானோட சர்ச் பாரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீஃபா அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்னா, இது வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, ரைட் டைமில் ரைட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்டாக இருக்க 2 ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை போயிட்டு இந்த கூகுள் ட்ரெண்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதோட கிராஃபில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸில் இருக்குது, அது டிமாண்டாக இருக்கா அந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. அப்போவுமே உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் சூஸ் பண்ண 2 ப்ராடக்ட்டுமே கம்பேரிசன் வந்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃபைனலாக விஷுவல் வந்து ஷோ ஆகும் எந்த ப்ராடக்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட சர்ச் பார் தான். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை அந்த அமேசான் சர்ச் பாரில் போயிட்டு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ கஸ்டமர் வந்து அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்டகரியிலலாம் ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் டிமாண்டட் ப்ராடக்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கீஃபா. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான். இது வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிமாண்டில் இருக்கா, இல்லை ஒன் சர்டன் டைமில் மட்டும் அது வந்து சேல்ஸ் வந்து பீக்கில் இருக்கா அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து பெய்டு டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து டாப் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஜங்கிள் ஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் க்ரோத்தில் நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பெய்டு டூல்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் ப்ராடக்ட்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீலியம் 10 கீ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பெய்டு வெர்ஷன்ஸ் தான். பட் இதில் வந்து 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3 டைம்ஸ் வந்து அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, ஒரு ஹை டிமாண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் அட் த சேம் டைம் அதோட காம்படிஷன்ஸ்ல எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு ஈஸியாவே வந்து ரொம்ப டெப்தா போயிட்டு அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும். ஸோ அதோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த சேல்ஸோட எஸ்டிமேட் அது வந்து மந்த்லி இருக்கு, அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, பிரைசிங் எப்படி இருக்கு, ப்ராடக்டோட கீவேர்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே ரொம்ப டெப்தா போயிட்டு சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் 10 ஓட டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ஸ்காட். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெய்டு டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹீலியம் 10ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கிள் ஸ்காட்லேயே இருக்கும். ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய கன்க்ளூஷன்ஸ் என்னன்னா, டூல்ஸ் மட்டுமே இருந்தால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. டெஃபினட்டாக உங்களோட ஆக்ஷன்ஸுமே வந்து இருக்கணும். ஸோ ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுடைய சேல்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த 21 days சேலஞ்சில் நானும் உங்கள் கூட வந்து நிறைய ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை, see you tomorrow for day 8.